கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்திலே 6ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இன்று நாளிலே அழகான முறையிலே புனித பவுல் மற்றும் சீலஸ் இவர்கள் இருவரும் சிறைச்சாலையிலே இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு மகிமை பாடுவதனூடாக பாடலினூடாக இறைவனோடு மன்றாடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற அதே பொழுது அந்த சிறைச்சாலை பொறுப்பாக கடமையாற்றிய அந்த நபருடைய வாழ்க்கை ஊடாக இறைவனை பற்றிக்கொள்ள இறைவனுக்கு சாட்சி பகர அந்த நபருடைய வாழ்க்கை மாறுகின்றது. இந்த நாளிலேயே நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு போகிறேன், நான் சென்றால் தான் தூய ஆவி உங்களிடத்துக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்களை அவர் எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த செயல்கள் நூடாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு மாற்றம் அடைய வேண்டும், நீங்கள் பொறுமையாக எவ்வாறு செயற்பட வேண்டும். நீங்கள் பொறுமையாக செயற்படுகின்ற பொழுது தேவ பக்தி உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை நீங்கள் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது இறைவனை பற்றி கொள்வதற்கு, இறைவனை பின்தொடர்வதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகின்றது. நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மாற வேண்டுமானால் அந்த தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அன்று நாளிலே அவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் துயரப்படுகின்ற பொழுது, நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு பொறுமையாய் கையாளுகின்றோம். நான் சொன்ன அந்த தூய ஆவி, அந்த ஆவியினுடைய வரப்பிரசாதங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்கின்றது, அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அந்த நிலையான வாழ்வை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு, நிலையான வாழ்வில் காணப்படுகின்ற நற்பண்புகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கை மாறுகின்றது. எனவே அந்த பொறுமையை கையாளுவது நூலாக நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு இறை வார்த்தையை போதிப்பதற்கு, இறை வார்த்தையை கொண்டு செல்வதற்கு, இறை வார்த்தையை நூடாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அவருடைய வரப்பிரசாதங்களை வந்து செபிப்போமாக.